பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே வாழ்க்கையில என்ன பண்றோம், எங்க வீட்டுல நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கறத ஒரு வீடியோவா எடுத்து போடலாம் அப்படின்னு இருக்கோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நாங்க எந்திரிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் எந்திரிச்சோம். என்னடி சொல்ற? மொட்டைதான் குளிக்கவே இல்லை. ஆக்சுவலா நாங்க பார்ட் 1 அந்த மாதிரிதான் நாங்க போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா பார்ட் 2 எடிட் பண்ண எடிட்டர் யாரும் இல்ல. இந்த வீடியோல எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எடிட்டிங் ஆகட்டும், வீடியோ கண்டென்ட் வந்துட்டு இவன் தான் சொல்லுவான். எண்ணங்கள் மட்டும் தான் இவருடையது. ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே எப்படி எடுக்கலாம், என்ன பிளான் இருக்கு அப்படின்ட்டு. சரி வாங்க நம்ம வீடியோ போலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. டாமி. இவர்தான் டாமி. ஏன்னா எந்த வீடியோலயுமே பார்த்தது இல்ல, ஒரு புது பையன். கூப்பிடுது பாரு. அழகியலின் கூட்டம். நான் கரெக்டா தான் இருக்கு, அழகா இருக்கமா. லக்கி 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 ஹலோ சொல்லு. ஓப்பன் பண்ணு, அப்பதான் நாங்க வர முடியும். ஆக்சுவலா இவளை ஏன் தெரியுமா நாங்க கூட்டு போல, இவ வந்து காரே 2 ஆக்கிடுவா மூக்கி. என்னடி பண்ற? ஹேண்ட் பிரேக் எதுடி? சம்பவம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போற? எப்படி போ? சிக்கன் கடைக்கு தானே போகணும். இதுவா சார் இல்ல தங்கம்மா, இது உருளைக்கிழங்கு வாங்கணும்ல. எதுக்கு உருளைக்கிழங்கு? அதுல நான் வந்துட்டு டிஃப்ரெண்டா நான் சமைக்கலாம்னு இருக்கேன். நாங்க இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கால் எடுக்க போறோம். ஆமா, கால் எடுக்க போறோம். எங்க பிள்ளைங்களுக்கு வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ். ஆனா நாங்க எந்திரிக்கிறது அப்படின்னா இருக்கும். போலாமா? கார் ஸ்டார்ட் ஆகுது. கார் ஆஃப் ஆயிடுச்சுடி. எப்பவுமே இந்த பக்கத்துல இருக்க சீட்ல உட்கார்றது ஒரு கம்ஃபர்ட். நிஜமா பாத்தீங்களா, இப்படி அழகான ஹேர் கட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவன்யா தான். அவதான் இந்த ஹேர் கட்டை பண்ணி விட்டா. உள்ளே பாக்குறப்பெல்லாம் லிசா இங்க பாரு, ஒரே நிமிஷம் நான் வீடியோ கிளிப்ல ஆட் பண்றேன். லிசாமா இங்க பாரு. ஏன் லிசா ஒரு டாகோட ஞாபகம் தான், அதே மாதிரிதான் இருக்காங்க. சரி, முன்னாடி உட்காந்து ஓட்டி நான் உட்காந்து போறத நினைச்சாலே ஜாலியா இதாக்கா. வாங்கக்கா, இண்டிகேட்டர் போடாம ஆரன் கூட அடிக்கலக்கா. பாத்தீங்கல்ல ப்ரோ ரைடரு, அவன் புதுசா இதை வேற ஒண்ணு வாங்கி மாட்டிட்டோம். அவன் மொட்டையோட மூஞ்சி இதுலயே மறைக்குது. யார் மாதிரி தெரியுமா இருக்க? வணக்கம்ங்க, வணக்கம்ங்க. நான் தான் சிவன்யா பேசுறேன். ஏய், அந்த அக்கா இப்ப வந்து இதா இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க. ஏவா பிரெக்னெண்டா இருக்காங்கடி? அந்த அக்காங்க சொன்னாங்கல்ல, அதான் நான் சொன்னேன். அந்த அக்கா பிரெக்னெண்டா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்னது தெரியுமா? அம்மா பாட்டும் போட முடியாது, அம்மா பாட்டும் போட முடியாது, காப்பிரைட் விழுந்துரும். அதனால நான் பாடுட்டா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சாய்பாபா சிவமயமா அண்ணன்பா. பாத்தீங்களா பிள்ளைங்க சிவன்யா. சிவன்யா வந்து நீங்க அவளோட ரீல்ஸ்ல எல்லாம் பாத்துட்டு என்னடா இந்த அக்கா இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியான லோக்கல் கை. வட சென்னையில தான் இவ பிறந்தா. என்னன்னா சாரி பாஸ். ஏனுங்கக்கா இன்னைக்கு போங்க போங்க.
லிசாமாவை எல்லாரும் எப்படி பாத்துட்டு லிசாமாவை இத்தனை நாள் எல்லாரும் எப்படி பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்புறம் அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதானே பாக்கணும். பாத்தீங்கல்ல ஒரு சூறாவளி எது பேசுறாலும் காப்பி விட்டு விடுவோம். ஆக்சுவலா நாங்க ஏன் வீடியோ போறது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோ போடுங்க 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 போடுங்கன்னு சொல்றீங்க. நாங்க போட்டாலுமே ஒரு 2000 பேருக்கு மேல பாக்கவே மாட்டீங்க. நீ ஒவ்வொரு வீடியோ ஆமா ஒவ்வொரு வீடியோ சொன்னாவாச்சும் ஒரு டைம் ஆச்சு சரி நல்லா இப்படி சொல்றாரே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம ஃபேமிலி எல்லாம் பாக்க வந்துமே அப்படின்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா? உடனே இது பண்ணாங்க. எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. மைக்கு போடாம பேசிட்டு இருக்கேன். அப்படி சவுண்டா தான் பேசும் கேக்கும். காருக்குள்ளதாங்க இருக்கும். சரி மைக்க கனெக்ட் பண்ணுவோமா? காருக்குள்ளதாங்க இருக்கும். போலாம் சாமி. மைக் கனெக்ட் பண்ணிட்டோம். இனிமேல் அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது தெரியல. இந்த அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறப்போ என் நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே எப்படி சூடேறி எல்லாம் பாக்குறாங்க. இவன் வித்தியாசமான நாயா இருக்கும் அதை பாக்குறது அப்படின்ட்டு தாத்தாட்ட பேசுறேன். தாத்தா போயிட்டேன். ஆளு புண்ணா கிடைச்சல. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இந்த பஸ் பார்த்தா மட்டும் பயப்படாதமா. பஸ் ஆகுது லாரியாவது எடுத்து விட்டு போயிட்டே இரு. இப்பெல்லாம் இந்த கார்காரங்களை பார்த்தாதான் பாவமா போன் பேசிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாமா. எல்லாம் ஓட்டலாமா? ஓட்டக்கூடாதுல்ல சாமி. எவனும் சரியா வர மாட்டேங்கிறாங்க. சரி காலங்காத்தாலையா வரதே மத்தியானம். ஆனா எங்களுக்கு இதுதான் காலையில மாதிரி இருக்குமாக்கும். நைட் எல்லாம் தூங்கவே மாட்டோம். நைட் எப்படியோ ஒரு 4 மணி 3 மணிக்கு தான் தூங்குவோம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் இருக்கிற என்னென்ன படம் இருக்கோ அவ்வளவு அவதி 18+ ஆயிரம் போட்டுமா? இல்ல எல்லாரும் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே மலையாவது ஏற்றிட்டு போயிட்டானா கரெக்ட் தான். அவங்க வாழ்க்கை போறது இல்லாம அவரம் என்ன பண்ணுவான். திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ஹாய் गाइस. நான் பேசுறது கிராஸ் டாக். நான் போய் காலை எடுத்துட்டு வரேன். நாங்க ஏண்டா நாங்க இப்படி பைத்தியமா இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா நாங்க பைத்தியம். நிஜமா நிஜமா அழகி உலகழகி நிஜமா நிஜமா. இங்க பாரு தங்கம்மா. அவங்க பிஸியா இருக்காங்க. உரு சொல்லுவோம் வந்துட்டு. ஏன்பா இந்த பேச சொல்லிட்டு வாப்பாங்கிற. நானும் நல்லா இருக்கக்கூடாது, தான் சுத்தி இருக்கவும் நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிறவனுங்களா விஷம். விஷம் வாங்க வா. இந்திக்காரன்ட்ட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலாம் தான் மாட்டேன். இருந்தா மைக்கு கொல்லம்மா கொல்ல அவ்வளவுதான். அவன் போட்டு கொடுத்துட்டான். அவ்வளவு போட்டான். பாலா எவ்வளவுக்கு? ரொம்ப நல்லவன். ஐயா நிஜமா அழகி. ஆனா இந்த கறிக்கடையில அந்த ஆடு கோழி அதெல்லாம் ரொம்ப பாவம் தெரியுமா? அது பார்த்தாவே அதோடைய ரத்தம் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். தங்கம்மா வந்துட்டான் என் புருஷன். இனி போய் இந்த காலுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு பாப்பீங்க. ஆக்சுவலா இப்ப ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா அந்த இந்திக்காரனே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் வந்து போட்டிருந்தான். கால் 50 ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா 2.5 கிலோ தருவாங்க. 2.5 கிலோ கால். இதுக்கப்புறமேட்டு இப்படி யூட்டன் பண்ணிக்கிட்டோம். ஓகே சார். என்ன சொல்றேன், அதான் 2.5 கிலோ தருவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் லூஸ் மாதிரி, அவன் 2 கவரா போட்டு கொடுத்தான். முன்னாடி போய்க்கோ. நான் லூஸ் மாதிரி என்ன பண்ணிட்டேன் சொல்ல வந்து ஸ்டார்ட். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் யூட்டன் போடு. கார் ஆஃப் ஆயிடுச்சு. கார் ஆஃப் ஆயிடுச்சு. தலை தெரிய மாட்டேது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்ட்டு. ஏன்னா நம்ம கார் சவுண்ட் வர மாட்டேங்குது. அவர் பயந்துட்டாரு. பெண்கள் டிரைவிங் பண்ணாலே பசங்க எல்லாம் பயப்படுவாங்க.
ஏன் 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 முன்னாடி வராத. நான் பாத்துக்க, நீ உட்காரு. ஒரு சூறாவளி பாட்டு பாட முடியாது. அதான் ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு கால் எடுத்தோம் அப்படின்னா 2.5 கிலோ தருவாங்க. ஏன்னா இது காலையில மட்டும் தான் இவனுக்கு. மத்தியானம் சரி விடுங்க, காலையில கிடையாது, மத்தியானம் வந்து நாங்க இது போடுவோம். நைட்டு வந்து ஜனதான்னு சொல்லி அது தனியா வாங்குவோம். நைட்டு சாப்பிடறதுக்கு வேற வாங்குவோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, சீட் பெல்ட் போடலையா நீ? கேஸ் கன்ஃபார்ம். ஓட்டமா நிப்பாட்டு. நானே பக்கத்துல போய் சீட் பெல்ட் போடணும். இங்க லிசா இருக்கனால சீட் பெல்ட் போட முடியல. நான் கடைசி வரைக்கும் அந்த விஷயத்த நான் சொல்லவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, நான் போய் கால் எடுக்க போறேன்னா அதுக்கு வந்து இதெல்லாம் ஏன் பாக்குறேன், பயந்து பாக்குறது. கால் எடுக்க போனேன்னா சிரிக்காதடி. நான் போய் 50 ரூபாய்க்கு கால் எடுத்தேங்க. அவன் என்ன பண்ணிட்டான், எப்பவுமே ஒரே கவர்ல போறனால எனக்கு அதிகமா இருக்க மாதிரி தெரியும். இந்த டைம் சின்ன கவர் தான் இருக்க மாட்டிருக்கு, 2 சின்ன கவர்ல போட்டு கொடுத்தான். நான் என்ன பண்ணிட்டேன், என்னடா சின்ன கவர்ல போறானே ஒருவேளை ஏமாத்துறானு சொல்லிட்டு பில்லிங் போறவங்க கிட்ட போய், ஏக்கா 50 ரூபாய்க்கு எவ்வளவுக்கா கால் தருவீங்க, எவ்வளவு கிலோ தருவீங்கன்னா 2.5 கிலோன்னாங்க. ஆனா அவன் வெயிட் வச்சு காமிச்சான், அதுலயே வந்து 3 கிலோ பக்கம் இருந்துச்சு. நான் வேற போய் தெரியாம அவன்கிட்ட வாய் பேசினதுக்கு அவன் அதுல இருந்து காலை பாதி எடுத்து இப்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டானா. எதுக்காரங்களை பத்தி எனக்கு தெரியாதும்மா. இவன் வடக்கி, இவன் பேர் வடக்கிதான். இவன் ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தேன். அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்றேன். சிவன்யாவோட பிறந்த இடம் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா பீகார். என்ன சொன்னேன், வட சென்னை. இல்ல வட சென்னையில பிறந்தா அது வந்து பொய். பீகார் அதுதான் உண்மை. இப்படி ரேஸ்ல போற மாதிரி போயிட்டு இருக்க. பாட்டு பாட முடியாது, ஒரு பாட்டும் பாட முடியாது, ஒரு பாட்டும் போட முடியாது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம என்னதான் பண்றது? உனக்காக நான் வேணா புதுசா ஒரு பாட்டு பாடி காமிக்கிட்டா? உனக்காக பாட்டு தங்கம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. சிவன் சிவன்யா 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 சிவன்யா. என்னடி பிரஷர்? கார் ஆட்டமே பிரஷரே இருக்கக்கூடாது. மழை அம்மா தட்டி எடுக்க போகுது இன்னைக்கு. அதே மாதிரி நாங்க எப்பவுமே நாங்க டீ குடிப்போம். அதுவும் வந்து ஆவில தான் குடிப்போம். ஆல்ரெடி வேர்க்குது, இருந்தாலும் நாங்க டீ குடிப்போம். டீ தான் எங்க உலகமே, டீ தான் எங்க உயிர், டீ தான் எல்லாம். நைட் 9 மணிக்கு கூட டீ குடிப்போம். ஆமா, நான் என்ன சொன்னாலும் அம்மா நீ வேற எதுவும் பேச மாட்டேங்கிற. நான் சொல்றதையே அப்படியே திருப்பி ஏதோ நீ புதுசா சொல்ற மாதிரி. வேணா உங்களுக்கு வடை போடுறது எப்படின்னு சொல்லி காமிக்கிட்டா? நம்ம டீ கடை தான். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு மைக்கு நான் பேசுறதா கேட்கும். அண்ணன் நான் டீ அப்படிங்கிறதா கேட்கும். ஆமா, மெதுவடை அப்புறமேட்டு அந்த சமோசா. ஏன் கிடையாது? பரத் எப்ப வாய் வச்சானோ அப்பயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை அம்மா தட்டி எடுக்க போகுது இன்னைக்கு. மழை பெருசா வருது லூசு. Oh my God! அம்மா ஒரு அண்ணாவை பார்த்தா அம்மா, பின்னாடி வண்டிக்கார அண்ணா. சரியா, ஆக்சுவலா ஆயில் கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அவர் எப்படி தெரியுமா வேலை செய்யறாரு? ஸ்லோ மோஷன்ல வேலை செய்யறாரு. டிரைவர் டென்ஷன் ஆகுறாரு. டேய் போய் தார்பாய போடுறாங்கிறாரு. மழை தெரிச்சிட்டு இருக்கு. அவர் ஓடி வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சரி நான் கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், ஆனா என்ன அவர் ஸ்லோ மோஷன்ல தான் வேலை செய்யறாருன்னா அப்படின்னு. இல்லப்பா அவனுக்கா தோணா வேலை செய்வான். டே கண்ணாடி ஏத்துறானா, பொறுமையா மழையில் நனைஞ்சிட்டு ஏத்திட்டு இருக்காரு. சரி, ஆனா இந்த மாதிரி வித்தியாசமான மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க. மழை பாரு, தட்டி எடுத்து. ஆமா.